அர்ஜுனோட தீயவர் கொலைகள் நடக்க படம் டிசம்பர் 12 ஓடிடில வரப்போகுது. சன்நெக்ஸ்ட்ல இது பிரீமியர் ஆகும். இது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பலையோட அகண்டா 2 படத்துக்கான புது ரிலீஸ் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது. பெய்டு பிரீமியர் டிசம்பர் 11 ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும். படையப்பாவோட ரீரிலீஸ் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. விக்ரம் பிரபுவோட சிறை மூவிக்கான ட்ரெய்லர் டிசம்பர் 12 மதியம் 12:12க்கு ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். அர்ஜுன் தாஸோட அடுத்த மூவிக்கு நான் பூஜை இப்ப போட்டிருக்காங்க. ஹரிஷ் துரைராஜ் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ் அண்ணாபென் நடிக்கிறாங்க. ஷான் ரோடன் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்த்தியோட வாவாத்தியர் படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் சக்தி பிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. ரத்னகுமாரோட அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் 29 த ஃபிலிம். அரசன் மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மூவிக்கான ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது அபிஷியலாவே விட்டுருக்காங்க. சிம்பு அண்ட் வெற்றிமாறன் இந்த போட்டோஸ்ல இருக்காங்க. கார்த்தி இப்போ வாவாத்தியர் படத்தோட ஈவெண்ட்ல கைதி 2க்கான அப்டேட் கேட்கும் போது கைதி 2க்கான எந்த ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. சோ நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கைதி 2 மோஸ்டா டிராப் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. சோ அதான் இப்ப நடக்கும் போல. சோ இப்போதைக்கு கைதி 2ல நடிக்கிற என்ன கார்த்திக்கு இல்ல, அததான் அவரு சொல்லியிருக்காரு. அனிருத் இப்ப ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டா கொடுத்திருக்காரு. ஜனநாயகன் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் இப்ப போறதா அவரே சொல்லிருக்காரு. இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கத்தி மூவி டு ஜனநாயகன் படம் வரைக்கும் நான் தளபதிக்கு மியூசிக் பண்ண எல்லா மூவிஸ்ல இருந்தும் சாங்க நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு அனிருத் சொல்லிருக்காரு. அண்ட் இது வரைக்கும் நான் தளபதிக்கு பண்ண மூவிஸோட ஆல்பம் எல்லாத்தையும் இந்த ஜனநாயகன் படத்தோட ஆல்பம் பீட் பண்ண அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு. படத்தோட ஃபுல் ஆல்பம் எப்படி இருக்க போகுது, படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட கருப்பு மூவிக்கான ஷூட்டிங் ஒர்க் ஃபுல்லா இன்னையோட முடியுது. பேட்ச் ஒர்க் எல்லாம் சேர்த்து பேட்ச் ஒர்க்குமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷூட் பண்ணாங்க. ஷூட்டிங் இப்ப முடிய போது அப்ப முடிய போகுதுன்னு சொல்லி ஷூட்டிங் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னையோட எல்லா பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்கும் முடியுது. இதுல சூர்யா புருஷன் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் தான் போச்சு. அதையும் இப்ப முடிச்சிட்டாங்க. இப்ப மூவிக்கான பேலன்ஸ் ஒர்க்னு பார்க்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த டப்பிங் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் அதையுமே சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஏன்னா பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் ஒரு சைடு போகும்போது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு தான் இருந்துச்சு. சோ அதுக்கான ஒர்க்கும் பாதி முடிச்சிருப்பாங்க. நேரம் இன்னும் கொஞ்சம் நல்ல மூவிக்கான மொத்த ஒர்க் முடிச்சிருவாங்க. சீக்கிரமே படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. லோகேஷுக்கு ரத்னகுமாருக்கு சண்டைன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி அவரோட மூவியை இவர் ப்ரொடியூஸ் பண்றாருன்னு கேட்டிருக்காரு. 2 பேருக்கு சண்டைன்னு யாரும் சொல்லவே கிடையாது. லோகேஷ் குழி படத்தோட ஒர்க்கு போயிட்டாரு. ரத்னகுமாருங்க ஒரு வேற படம் எடுக்கலான்னு வந்தாரு. ஆனா அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. பென்ஸ் படத்தை ரத்னகுமார் தான் எடுத்திருக்கணும். ஆனா லாரன்ஸ் வந்து ரத்னகுமார் வேணான்னு சொன்னதுனால டைரக்டர் மாத்தினாங்க. இப்ப அதுக்கு பதில் வேற படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. இதை பத்தின டீடைல்டான அப்டேட் இனிமே தான் வரும். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப முடியும்னு. இதை பத்தின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். ராம்சரனோட பெட்டி படம் தமிழ்ல வருமானு கேட்டிருக்காரு. தமிழ்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும். பென்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் அப்டேட் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தின ஷூட்டிங் அப்டேட்லாம் வரும்போது கொடுத்துட்டு தான் இருக்கேன். லாஸ்டா வந்த நியூஸ் படி மூவிக்கான பாதி ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் எது அப்டேட் வரல. சலார் 2 பத்தி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ரஜினி படத்திலே ஸ்பெஷலா ஜெயிலர் 2ல இருந்து ஒரு ப்ரோமோ இல்ல கிளிம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இது நிறைய முறை நான் சொல்லிட்டேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் அறிந்தும் அறியாமலும் ஒரு சிலர் மட்டும் தப்பா சொன்னீங்க. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிருக்கேன். ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. சோ நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற அப்டேட் இருந்தா கேளுங்க.